ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட நெறையா பேர் நான் ரெகுலரா YouTubeல வீடியோ போடுறேன். ஆனா, எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். எனக்கு வியூஸ் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நெறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. ரொம்பவே சிம்பிளா ஒரு 5, 6 செட்டிங்ஸ மட்டும் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணீங்கனாலே போதும். உங்க வீடியோ மில்லியன் கணக்குல வியூஸ் போகும். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாரி சின்ன சின்ன அப்டேட் ரெகுலரா குடுத்துட்டே வரோம். நீங்க ஒரு சேனல் வச்சிருந்தீங்கன்னா, YouTubeல YT ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்க YouTubeல போடுற அந்த வீடியோவோட வியூஸு, அனலிட்டிக்ஸு, கமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஆப்ல காட்டும். நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ள போனீங்கன்னா A to Z காட்டும். நீங்க ஒரு வீடியோ போடும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோல ஒரு ஒரு 10 செகண்ட் ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கணும். மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த 10 செகண்ட்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி அது கன்டென்ட் கரெக்ட்டா இருக்கணும். நீங்க சொல்ல வரத அந்த 10 செகண்ட்குள்ள சொல்லிட்டீங்கனாலே, உங்க வீடியோ ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்னு நீங்க YouTubeல வீடியோ போடும்போது, அத நீங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் அதோட லிங்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு WhatsAppல, Facebookன்னு சொல்லி எங்கேயுமே நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. எதனால இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. அவங்க இன்னைக்கு அந்த வீடியோவ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா நாளைக்கு அவங்க யாருமே அந்த வீடியோவ பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்னா, YouTube ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அல்காரிதத்த கீழ கொண்டு போயிரும். மெயினா நமக்கு YouTubeல வீடியோ போடும்போது டிராஃபிக் அதிகமா இருக்கணும். அதனால நீங்க ஒரு வீடியோ போடும்போது 10 செகண்டுக்குள்ள அந்த வீடியோல என்ன சொல்ல வரீங்களோ, அத ப்ராப்பரா சொல்லி முடிச்சிருங்க. 2வது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க YouTubeல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது, அது ப்ராப்பரா இருக்கணும். நீங்க என்ன வீடியோ வேணாலும் அப்லோட் பண்ணலாம். மெயினா அதில நம்ம என்ன சொல்ல வரோமோ, அத டைட்டிலா வைக்கணும். அந்த டைட்டில்லயே அவங்க வீடியோ பார்க்க வரவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும். அந்த மாரி நம்ம வைக்கும்போது, நம்ம வீடியோ பார்க்க அதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு உங்களோட வீடியோ வரும். அந்த வீடியோல என்ன டைட்டில் இருக்கோ, அத பார்த்துட்டு கிளிக் பண்ணி வரவங்க ரொம்பவே அதிகமா இருக்காங்க. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க தம்ப்நெயில் இமேஜ். அந்த தம்ப்நெயில் இமேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, அது தம்ப்நெயில் இமேஜ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நீங்க என்ன டைட்டில் வைக்கிறீங்களோ, அந்த டைட்டில் தம்ப்நெயில்ல வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ரொம்பவே சிம்பிளா நீங்க வெறும் AI வச்சே நீங்க தம்ப்நெயில ரெடி பண்ணலாம். அது மேல ஐ பட்டன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. 4வது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போட வேண்டியது மெயினா வெறும் ஒரு YouTubeல ஒரு வீடியோ மட்டும் போட்டுட்டு அப்படி விடக்கூடாது. மெயினா ப்ராப்பர் டேக் இருக்கணும். அந்த டேக்குக்கும் நான் டேக்யூன்னு சொல்லி ஒரு ஆப் ஒண்ணு குடுத்துருக்கேன். அதுவும் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அந்த டேக்யூ யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டேக்யூ ஆப் உங்களால ஏத்த முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெயினா நம்ம டேக் யூஸ் பண்ணணும். அந்த டேக் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜெமினியோ இல்ல ChatGPTயோ ஏதாவது ஒரு AI கிட்ட போய் கேட்டா கூட சொல்லும். உங்க வீடியோ ரிலேட்டடா இருக்கிற ஏதாவது ஒரு டேக்க நீங்க கம்பல்சரி யூஸ் பண்ணணும். டேக் கம்பல்சரி நீங்க பார்த்துக்கங்க. 5வது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிப்பீட்லி நீங்க வேற வேற கன்டென்ட் டெய்லியுமே போடணும். நீங்க 1 நாள் விட்டு 2 நாள் விட்டோ, ஆனா விடாம நீங்க வீடியோ போட்டா தான் உங்களோட YouTube ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆகும். இது எதனால சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க YouTube AI பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரொம்பவே நம்மள விட புத்திசாலியா இருக்குது. அதனால நம்ம வீடியோ போடும்போது பரவால்ல இவர் ரெகுலரா வீடியோ போடுறாருன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா வீடியோ பூஸ்ட் ஆகும். 6வது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ விட உங்க சேனல்ல கம்பல்சரி வீடியோ இருக்கணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, ஒரு நாள் கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். இத நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.